இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாகட்டும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. சரி, ஓகே, மேட்ருக்கு வரேன். என்னன்னா, என்னோட பைக் வந்து இப்போ ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன அப்படின்னா, இந்த மினி டிரைவ் இருக்கு பாருங்க. இந்த மினி டிரைவ் லைட் வந்து என் பைக்ல எப்படி செட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டீங்க. ஓகேவா? அதுக்கு ஒரு கிளியரான ஒரு வீடியோ நான் வந்து தரேன். இப்ப இந்த லைட்ட பாத்துங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் என்ன கிளாம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து துருப்பிடிச்சு போயிடுச்சு. அதனால இப்ப இதையும் மாத்த போறேன். ஓகேவா? கிளாம்போட மெத்தட் பாத்துங்க. ஹெட்லைட்டு மவுண்ட் பண்ணி இருக்கிற 10 போல்ட். ஓகேவா? அதுல ஒரு கிளாம்ப வச்சு எல்லா பெண்ட் பண்ணி அந்த எள்ளு வந்து அந்த இடத்துல, அதாவது அந்த ஹெட்லைட் மவுண்ட்ல முறுக்குனதுனால இப்படி வந்துரும். அப்ப இந்த சைடு இன்னொரு சைடுல வந்து மினி டிரைவோட மவுண்ட்ட செட் பண்ணி 10 நெட் வச்சு முறுக்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து இதோட லுக் வந்து இப்படிதான் இருக்கும். இது என்னன்னா, உங்களுக்கு ஷேப் வந்து ஹெட்லைட்டுக்கு கீழ வந்துரும். நீங்க நின்னு பார்க்குறப்ப தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாம, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாம்ப் வந்து ஆக்சுவல் கிளாம்ப் இதுதான். இது என்ன கிளாம்ப் வித்தியாசமா இருக்கு? இது எதுவும் கடையில கிடைக்குமான்னு கேட்டா, டெஃபினட்டா கிடைக்காது. இது வந்து பைப் ஹாரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஏர் ஹாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாரன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க. இந்த ஹாரனுக்கு வர ஸ்பேர்ல இருக்கும். இதுல குடுத்திருக்கிற கிளாம்ப் வச்சு தான் மாட்டணும். ஸோ அந்த ஹாரனுக்கு உள்ள இந்த கிளாம்ப வச்சு தான் நான் என்ன பண்ணேன், தரையில வச்சு தட்டி எல் ஷேப்ல பெண்ட் பண்ணி இதுல மாட்டியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா தான். என்ட்ட அந்த கிளாம்ப் இருந்ததுனால நான் இப்படி மாட்டியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட அந்த கிளாம்ப் இல்லன்னா, இந்த சைஸுக்கு, அதாவது விரல் வேற கண்ட்ராவியா இருக்கு. செயின் ஸ்ப்ராக்கெட்ல விட்டதுங்க. வேற ஒண்ணும் இல்ல. இந்த லெவலுக்கு ஒரு கிளாம்ப் ஒண்ணு வாங்கி, அதாவது திக்னஸ் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த அளவுக்கு வாங்கிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, எல் ஷேப்ல இதுல வந்து பெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? எல் ஷேப்ல பெண்ட் பண்ணி உள்ள அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, இத வந்து மாட்டிக்கலாம். இது இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு அப் டவுன் டைட்டா இருக்கு மக்களே. இத வந்து நம்ம கீழ இப்படி டில்ட் பண்ணிக்கலாம். அ லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு திருப்பணும்னா, திருப்ப முடியாது. நம்ம லைட்டா அங்க இருங்க. இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து இப்ப கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் ஆவும். அடிக்கடி பண்ணா டேமேஜ் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கர்வா ஒரு கட்டிங் ஒண்ணு குடுத்துருக்கேன். ஏன்னா, இந்த எட்ஜ் அதுல போயிட்டு என்னன்னா மேல, இந்த இடத்துல வந்து இடிக்கும். அதனால என்ன பண்ணிட்டேன், மேல உள்ளத மட்டும் லைட்டா அப்படி ஒரு நிலா மாதிரி ஒரு கட்டிங் போட்டு இதுல மாட்டிட்டேன். ஸோ இதுதான் வந்து மினி டிரைவோட ஃபிட்டிங்ஸு. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிஞ்சுச்சு. அடுத்த ஒரு மாடிஃபிகேஷன் வீடியோல பார்க்குறேன். என் பேரு உமர். நம்ம சேனல் பேரு ஜிக்ஸி உமர். டாடா பை பை. சி யூ. தொண்டை வேற கட்டிக்கிச்சு.